வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2x2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2 ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஒரே டைமில் ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க, யூனிக் கேட்டிருக்காங்க. அதில் பைப்பிங் வச்சு தைக்கிறது அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அதில் வந்துடும். இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம், வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து இந்த 2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கு. இந்த 2 ப்ளவுஸும் ஒரே டைமில் கட் பண்ண போகிறோம். ரெண்டுமே 2x2 ப்ளவுஸ். நல்லா அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, ரெண்டு வந்து அப்படியே ஒரே டைமில் மடிச்சுக்குங்க. இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே நீட்டாக மடித்து போட்டுருங்க. மொத்தம் வந்து இதில் 4 பீஸ் வரும். மடித்து போட்டாச்சு இல்லையா. நம்ம ப்ளவுஸ் வந்து எம்மிங் பண்ணுற அளவுக்கு மடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கேல் அளவு விடலாம். அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு வேணால் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு ப்ளவுஸு இதே சேம் சைஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த அளவு வச்சுட்டு ஸ்லீவ் சுற்றளவு அப்படியே இந்த அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ஆமுல் ஜாயிண்ட் இருக்குங்க இல்லையா, அதிலேருந்து ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இதில் ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ரெடி அளவு. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க, இதில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த அளவு வேணால் நீங்கள் ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டுன்னு அப்படியே இந்த அளவு வரைஞ்சிக்கோங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ நம்மளுக்கு இந்த ஆமுல் ஜாயிண்ட் வந்து இதில் வந்து 3 இன்ச்சு வரும். இப்போ இந்த 3 இன்ச்சு வரும். ஸ்லீவ் சுற்றளவு வந்து 9 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு அப்படியே ஸ்கேல் அளவு ஒரு மார்க் போட்டுங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு துணி விடணும். இதில் நம்ம அப்படியே விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிடுங்க. இங்கே வந்து 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். நம்மளுக்கு மடிக்கிற அளவுக்கு இங்கே அர்க்கத் போட்டுருங்க. இது ரெடி அளவு. இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு சென்டர் அர்க்கத்து. இது எக்ஸ்ட்ரா இருக்க அளவுக்கு வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டு இதில் பேக் ஃப்ரண்ட் இருக்குது. இப்போ நம்ம கவர் தட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த அளவுக்கு எடுத்துருங்க. நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த கவர் தட்டு எடுக்கிறோம் இல்லையா, ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த அளவு எடுத்தாச்சு. இப்போ அப்படியே மடிச்சிடுங்க. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுள் பீஸாக இருக்குங்க இல்லையா, இந்த அளவு மடித்து போட்டு மடிப்பு வந்து இந்த பக்கம் வந்துடணும். நம்ம எந்த பக்கம் கட் பண்ணுறோமோ அந்த பக்கம் வந்துடணும். இந்த கரை பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த பக்கம் வந்துடணும். மொத்தம் இதில் 4 பீஸ் வந்துடும். இந்த அளவு 2 சைஸும் ஒரே சைஸ் வர அளவுக்கு இப்படி மடிச்சிடுங்க. இந்த அளவு போட்டுட்டு இந்த சின்னது பெருசுமாக இருந்ததுன்னா லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே மடிக்கிறதுக்கு இங்கேருந்து 2 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த 2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவு போட்டாச்சுங்களா. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2 பக்கம் பட்டி பீஸ் இருக்குங்க இல்லையா, இப்படி ரெண்டும் ஒரே சைஸ் இப்படி மடிச்சுட்டு அப்படி இந்த மடிப்புலேருந்து இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. நம்ம பேக்கில் டாட் போடுவோங்க இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இது அப்படியே இந்த அளவு பேக் நெக் எடுத்துகிட்டு பேக் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராலாம் விட வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து பைப்பிங் வைக்கும்போது அதே சைஸ் வந்துடும். அதனால் இதே சைஸ் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ ஆமுல் சைஸ் இந்த டீஸ் மார்க் போட்டிருங்க இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த ஆமுல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. ஏன்னா நம்ம பிடிச்சி தைக்கும்போது 1/2 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ ப்ளவுஸ் லென்த்து அளவு எடுத்துக்கலாம். நம்ம டேப்புலேயே இப்படி அளவு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு வந்து ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு ரெடி வந்து 12.5. நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ வந்து 13 இன்ச்சு வச்சு ஒரே மார்க் போட்டுருங்க. இந்த 13 இன்ச்சு ஒரு ஸ்ட்ரைட் ஒரு லைன், இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒரு லைன். இப்போ வந்து பாடி சுற்றளவு அப்படியே 2 இன்ச்சு ஒன்றா மடிச்சுட்டு இந்த அளவு 2 ஒரே சைஸ் வர அளவுக்கு மடித்து போட்டுருங்க. இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மடிச்சுட்டு 17 இன்ச்சு இருக்குது. இது வந்து 34 சைஸு. ஷோல்டர் வந்து 11 இருக்குது. 17னா நம்மளுக்கு 8.5 இன்ச்சு வச்சுக்கலாம். டபுளாக இருக்கும் 17 இன்ச்சு வந்துட்டும். ஷோல்டர் வந்து 11 இன்ச்சு. இந்த அளவு வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன்.
இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ வந்து ஷோல்டர் அளவு வந்து இதை வச்சு அப்படி இங்கே நம்ம பிடிச்சி தைக்கிறது கேப் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. ஆமுல் ஷேப் வந்து இந்த அளவு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுருங்க. இங்கே நம்மளுக்கு 2 இன்ச்சு இருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா. அதுக்கு மேலே விட்டால் ரொம்ப பெருசாக வந்துடும், அது நல்லா இருக்காது. 2 இன்ச்சு தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இங்கே டீஸ் மார்க் போட்டுருங்க இல்லையா, அந்த டீஸ் மார்க் மேலே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதான் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இதான் நம்மளுக்கு கீழே மடித்து தைப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு. இது வந்து கீழே இருக்கு இல்லையா இந்த பீஸு, இதை வந்து நம்ம அப்படியே சைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவு 2 இன்ச்சு விட்ருங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்படி மடிக்கும்போது நல்லா ஸ்டிப்பாக இருக்கும், பேக்கில் மடியாமல் இருக்கும். அதுக்காக தான் 2 இன்ச்சு விட்றோம். இப்போ வந்து ரவுண்ட் நெக்கு இந்த அளவு அப்படியே வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே போட்டுருங்க. இந்த அளவுக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிடுங்க. இதில் தான் பைப்பிங் கேட்டிருக்காங்க, அது தைக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுளாக மடித்து போட்டுருங்க இல்லையா, 2 பீஸாக மடித்து போட்டுருங்க. கரை பீஸ் வந்து இந்த பக்கம் வரணும், நம்ம பக்கம் வரணும். போட்டுட்டு ரெண்டும் ஒரே சைஸ் வர அளவுக்கு போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா சின்னது பெருசமாக இருக்கிறது வந்து இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்கேல் அளவு இருந்தால் போதும். 1.5 இன்ச்சு இருக்குங்களே, இந்த ஸ்கேல் அளவு 1.5 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவு வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் போட்டுருங்க. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு பட்டி பீஸ் வந்து நம்ம இந்த இதே சேம் சைஸ் வச்சு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பிடிப்பீங்கன்னா 1/4 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் புதுசாக பழகிறவங்க 1/2 இன்ச்சு விடுறது நல்லது. அதே அளவுக்கு இங்கேயும் நம்ம பட்டியோட சைஸோட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டீஸ் மார்க் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இப்போ நீங்கள் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க இல்லையா, நீங்கள் இந்த பட்டி பீஸ் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி இதுலேருந்து இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இந்த பெண்டு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வச்சுட்டு அப்படியே இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. நம்ம மடிக்கிற அளவுக்கு ஒரு அரை கட் போட்டுக்கலாம். இப்போ டபுள் பீஸ் அப்படியே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கரை பீஸ் இருக்குங்க, அப்படியே 4 பீஸும் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சிடுங்க. இந்த பக்கம் 2 பீஸு, இந்த பக்கம் 2 பீஸ் இருக்கு இல்லையா, அப்படியே மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு மடிச்சிட்டு இங்கே மேலேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பேக் கட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே இந்த அளவு வச்சு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு மார்க் போட்டு பேக் அளவே விட்ருங்க. எக்ஸ்ட்ராலாம் நம்மளுக்கு துணி விட வேண்டாம், பேக் சைஸே போதும். இது நம்மளுக்கு ஷோல்டர் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த பேக் கட் பண்ணிருக்கீங்களே இந்த ஆமுல்லே ஒரு ரவுண்டு போட்டுருங்க. இந்த ஷோல்டருக்கு இந்த சைஸுக்கு ஒரு டீஸ் மார்க். இப்போ அடுத்தது வந்து இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஃப்ரண்ட் சைஸ் இருக்கோ, இப்போ நம்மளுக்கு நெக்கு மட்டும் கொஞ்சம் அகலமாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து க்ளோஸாக இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் அகலமாக கட் பண்ணி இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டு இந்த பட்டி பீஸோட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இந்த சென்டர் டாட் இதுதான் நம்மளுக்கு சென்டர் டாட்டோட அளவு. இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு டாட்டோட சைஸ் வந்து பார்த்துக்கலாம் அளவு. இந்த அளவு வச்சுட்டு நம்ம பிடிச்சி தைப்பீங்களே ஷோல்ட்ரு, அதுலேருந்து விட்டுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது வந்து இந்த ஃபுல் டாட் லென்த் எவ்வளோ இருக்கோ இங்கே ஒரு மார்க்கு. நம்மளுக்கு இங்கே நம்ம ஆமுல் பிடிச்சி தைப்போங்க இல்லையா, சிலிவு தைக்கும்போது 1/2 இன்ச்சு போயிடும். அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த ஆமுல் சைஸ் வச்சுட்டு இந்த பட்டி பீஸ் வரைக்கும் ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைஸ் அளவு. இதில் வந்து நம்ம அப்படியே ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவுக்கு போட்டுருங்க. நம்ம எந்த சைஸ் கட் பண்ணணும்னா, நீங்கள் புதுசாக பழகுறவங்க இந்தமாரி ஸ்கேலில் ஒரு லைன் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு போட்டு இதை வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஆமுல் இதிலேருந்து நம்ம சிலுவுக்கு கவர் தட்டு எடுத்தோங்க இல்லையா, அதேமாரி ஒரு 1/2 இன்ச்சு
கம்மியாக இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் நெக் வந்து இந்த ரவுண்ட் அப்படியே இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. மேலே ஷோல்டர் வந்து இருக்குங்க, இது வந்து அப்படியே செட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஷேப். இப்போ வந்து டாட் வந்து இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. இந்த அளவு ரெண்டுத்தையும் இப்படி ஒரே அளவுக்கு மடிச்சுட்டு இந்த அளவு எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா இந்த பீஸ் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இந்த டாட் அளவு வரைக்கும் எவ்வளோ எச்சு வருதுன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 இந்த அளவு நம்ம பிடிக்கிறதுக்கு 2.5 விட்டுட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஃப்ரண்ட்டு பாடி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இந்த அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே அளந்துக்கலாம். இந்த ஆமுல் இருக்குங்க இல்லையா, அந்த ஆமுல்லேருந்து இந்த ஊக்குப்பட்டி வரைக்கும் 8 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுருங்க. 1 இன்ச்சு எதுக்காக விட்றேன்னா, இங்கே நம்ம டாட் போடுவீங்களா, இங்கே வேறு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிரும். அதுக்கு வந்து 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த சென்டர் அளவுக்கு இங்கே ஒரு இருக்காது போட்டுருங்க, இங்கே ஒரு இருக்காது டாட் அளவு. இது 2 இந்த பீஸ் இருக்கு இல்லையா, அப்படியே 2 பீஸும் இப்படி ஒன்றா மடிச்சிருங்க. ஒரே சைஸ் வரணும் வச்சுட்டு இது ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு வந்து டாட் போடுற சைஸ். நம்மளுக்கு இதில் வந்து எல்லா ப்ளவுஸும் 4 துணி இருக்கு இல்லையா, அதுக்காக இந்தமாரி ஊசியால் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஒரே அளவு வரும், மாறாமல் இருக்கும் டாட் பிடிக்கிற அளவுக்கு. அதுக்காக இந்தமாரி இப்போ இந்த அளவு கரெக்டாக வந்துடும். இதுதான் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து பட்டி பீஸ், இது வந்து பேக் பீஸ். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி பீஸ் ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2x2 ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.